Hello class 12, welcome back to Concept Capsule. நாங்கள் என்ன ஸோ நம்ம செமிகண்டக்டர் எலக்ட்ரானிக்ஸோட நியர் எண்டுக்கு வந்துட்டோம். ஓகே, இன்றைக்கி வந்து ஒரு புதுசாக ஒரு என்ன சொல்கிறது ஒரு டிவைஸ் படிக்க போகிறோம். ஓகே, பிஎன் ஜங்ஷன் டயோட் பார்த்தோம். அதுக்கப்புறமா அதோட வேரியஸ் அப்ளிகேஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் ஃபஸ்ட்டு ரெக்டிஃபயர் பார்த்தோம். அதுக்கப்புறமா நேற்று டிரான்சிஸ்டர் சொல்லி கொடுத்தேன். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு புது டிவைஸ். ஓகே, ஆக்சுவலாக டிவைஸ் ஒரு தனி டிவைஸ் கிடையாது, பிஎன் ஜங்ஷன் டயோட்லேருந்து கொண்டு வர ஒரு சின்ன சர்க்கியூட் தான். ஓகே, ஸோ ஜீனர் டயோடுனா ஒரு தனி டிவைஸ் எதுவும் கிடையாது. பிஎன் ஜங்ஷன் டயோடோட ஜஸ்ட் வேறு ஒரு சர்க்கியூட் தான். ஓகே, எப்படி ரெக்டிஃபயர் வந்து வேறு ஒரு சர்க்கியூட் இருந்துச்சோ அதே மாதிரி பிஎன் ஜங்ஷன் டயோடோட வேறு ஒரு சர்க்கியூட் தான் நம்ம ஜீனர் டயோட். ஓகே, ஸோ இதோட ஒர்க்கிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் பார்த்துட்டு இன்றைக்கி நாளைக்கு உங்களுக்கு எல்இடி அண்டு ஃபோட்டோ எலக்ட்ரிக் செல் இதை பற்றிலாம் வந்து டோட்டலாக ஃபோட்டோ டயோட் அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம டோட்டலாக இந்த லெசனும் முடிச்சிடலாம். சரியா? அந்த வகையில் நம்ம லெக்சர் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி இதுக்கு ப்ரீவியஸ் லெக்சர்ஸாக நீங்கள் பார்க்கலன்னா பார்த்துருங்க. பிகாஸ் கான்செப்சுவலாக இதெல்லாம் ஒன்றும் ரிலேட் ஆகி வந்துட்டுருக்கோம். ஸோ இது உங்களுக்கு இன்னும் நல்லா புரியணும்னா ப்ரீவியஸ் லெக்சர் நீங்கள் நல்லா பார்த்துருந்தா தான் புரியும். ஓகே, ஸோ கண்டினியூஸாக லெக்சர்ஸை பாருங்கள், மிஸ் பண்ணாமல் ஒரு சீரீஸையும் ரெகுலராக பார்த்துட்டு வந்தீங்கன்னா நல்லா புரியும். சரியா? ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் த வீடியோ உங்களுக்கு ஒரு சின்ன ரிமைண்டர், யாராச்சும் நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காதீங்க. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ஒரு வேறு மெட்டீரியல்ஸ் தேவைப்படுது, ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் தேவைப்படுது, இதெல்லாம் தேவைப்படுதுனாக்கா நீங்கள் டெலிகிராமில் இருந்து ஜாயின் பண்ணிக்கலாம். டவுன்லோட் த டெலிகிராம் ஆப் அண்ட் தென் சர்ச் @concept capsule v. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து நம்ம சேனல் கிடச்சிரும். ஓகே கைஸ், நம்ம ஜீனோ டயோட் பார்ப்போம். ஜீனோ டயோடு உங்களுக்கு நல்லா புரியணும் அப்படின்னா ஒரு 2 எஃபெக்ட் இருக்குது ஜீனோ டயோடோட. அந்த 2 எஃபெக்ட் உங்களுக்கு புரிஞ்சாக்கா ஜீனோ டயோடோன்னு நல்லா புரியும். ஓகே, ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் த வீடியோ உங்களுக்கு வந்து ஜீனோ டயோடை பற்றின பேக்ரவுண்ட் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். சரியா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஜீனோ டயோடு எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வோல்டேஜை ரெகுலேட் பண்ணுறதுக்கு. வாட் டு யூ மீன் பை வோல்டேஜ் ரெகுலேஷன்? ஓகே, ஸோ உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்கள் டிரான்ஸ்ஃபார்ம்லேருந்து கரண்ட் எப்படி வரப்போகுது? ஆப்வியஸாக வோல்டேஜ் அண்ட் கரண்ட் ரெண்டுமே டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து நமக்கு அல்டர்னேட்டிங்காக வரப்போகுது. ஓகே, விச் மீன்ஸ் தட் உங்களுக்கு வேல்யூஸ் ஆஃப் வோல்டேஜ் மாறிக்கிட்டே இருக்கும். ஓகே, விச் மீன்ஸ் தட் மேபி ஒரு டைமில் பார்த்தோம்னா 0 வோல்டேஜ் வரும், இன்னொரு டைமில் பார்த்தோம்னா ஒரு 100 வோல்டேஜ் வரும், இன்னொரு டைமில் பார்த்தாக்கா 230 வோல்டேஜ் வரும், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாகிடும். ஸோ இந்த மாதிரி வோல்டேஜோட வேரியேஷன் எவ்ரி செகண்ட் மாறிக்கிட்டே இருக்குது. ஓகே, there is no கான்ஸ்டன்ட் வோல்டேஜ். கரெக்டாக? என்ன அல்டர்னேட்டிங் கரண்ட், அதுதான் ஒரு பெரிய ப்ராப்ளம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆக போகுது அப்படின்னாக்கா நம்ம யூஸ் பண்ணுற டிவைசஸ். ஓகே, லெட் இட் பி யோர் சார்ஜர். ஓகே, சில டிவைசஸ், ஓகே, மோஸ்ட்டாக பெரிய பெரிய டிவைஸ் எடுக்காமல் நம்ம சின்ன சின்ன டிவைசஸ், உங்கள் சார்ஜர், செல்ஃபோன் சார்ஜர் ஜென்ரலாக வந்து 4 வோல்டேஜ்லேருந்து 5 வோல்டேஜில் இருந்தால் மட்டும்தான் செல்ஃபோன் சார்ஜர் வந்து ஒர்க் ஆகும். கரெக்டாக? ஸோ அப்போ இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கான டிவைசஸ்க்கெலாம் என்ன ஆகுதுன்னா நமக்கு ஒரு கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் தேவைப்படுது. ஓகே, ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்காக என்ன பண்ணுறோன்னா நம்ம புதுசாக ஒரு சர்க்யூட் ப்ரிப்பேர் பண்ணுறோம். அதுக்கு பேர் ஜீனர் டயோட். ஓகே, ஸோ இந்த ஜீனர் டயோட எதை வச்சு மேக் பண்ணுவோம் அப்படின்னா உங்களோட பிஎன் ஜங்ஷன் டயோட். சிம்பிளாக உங்கள் பிஎன் ஜங்ஷன் டயோடோட ஒரு ஸ்பெசிஃபிக் கனெக்ஷன் தான் ஜீனர் டயோட். ஓகே, ஸோ வோல்டேஜ் ரெகுலேஷன் பர்பஸ்க்காக நம்ம பிஎன் ஜங்ஷன் டயோட ஒரு ஸ்பெசிஃபிக் அரேஞ்ச்மெண்ட்டில் வந்து க்ரியேட் பண்ணுவோம். அதுதான் ஜீனர் டயோட். ஓகே, ஸோ இதுவும் ஒரு பிஎன் ஜங்ஷன் டயோடு தான். எப்படி பிஎன் ஜங்ஷன் டயோடில் 2 இது இருக்குது, அந்த 2 மெத்தடோட என்னென்ன மெத்தடில் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுவோம், ஃபார்வர்ட் பயாஸ் அண்ட் ரிவர்ஸ் பயாஸ். ரைட் வரும், ஃபார்வர்ட் பயாஸ் அண்ட் ரிவர்ஸ் பயாஸ். உங்கள் பிஎன் ஜங்ஷன் டயோட் ஃபார்வர்ட் பயாஸில் இருக்கும்போது என்ன சொன்னேன், கரண்ட்டை கண்டக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அண்ட் பிஎன் ஜங்ஷன் டயோட் ரிவர்ஸ் பயாஸில் இருக்கும்போது கரண்ட்டை கண்டக்ட் பண்ணாது அப்படின்னு சொல்லி படிச்சுட்டு வந்தோம். பட் ஆக்சுவலாக நான் இதை பற்றி டீட்டெயிலாக சொல்லி கொடுக்குறப்ப சொன்னேன், கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் கரண்ட்டை கண்டக்ட் பண்ணும். ஏன் அந்த கொஞ்சம் கரண்ட் கூட கண்டக்ட் பண்ணும்? பிகாஸ் மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ்னால கொஞ்சம் கரண்ட்டை கண்டக்ட் பண்ணோம். ஜென்ரலாக அந்த கரண்ட்டை நம்ம நெக்லெக்ட் பண்ணிடுவோம். பட் அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி வந்து இந்த புது டிவைஸை வந்து டிசைன் பண்ண போகிறோம். ஸோ நம்ம அந்த ரிவர்ஸ் பயாஸாக இருக்கப்போ அந்த ஒரு சின்ன வோல்டேஜோட டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கிராஃபிக்கலில் காமிச்சா ஐ திங்க் உங்களுக்கு புரியும். ஸோ இந்த கிராஃப் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருந்தேன். ரிவர்ஸ் பயாஸ் பண்ணுறப்ப நம்ம பிஎன் ஜங்ஷன் டயோடு எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படின்ட்டு. இனிஷியலாக there won't be any current, வோல்டேஜ் 0வாக இருக்கப்போ இந்த பக்கம் வந்து let us assume this is the reverse biased voltage. அந்த இது வந்து அந்த ரிவர்ஸ் பயாஸ்னால் வர கரண்ட். ஓகே, ஸோ இப்போ ஒரு பிஎன் ஜங்ஷன் டயோடு இங்கே வச்சுருக்கேன். ஓகே, இந்த பிஎன் ஜங்ஷன் டயோடில் நான் வந்து இப்போ கரண்ட் பாஸ் பண்ணுறேன், வோல்டேஜ் சப்ளை பண்ணுறேன். இனிஷியலாக 0 வோல்டேஜ் இருக்கப்போ எந்த கரண்ட்டும் பாஸ் பண்ணாது. ஓகே, ஸோ பட் இந்த பிஎன் ஜங்ஷன் டயோட நம்ம ரிவர்ஸ் பயாஸ் ஞாபகம் இருக்குல்ல, ஃபார்வர்ட் பயாஸ்னால் ப்ளஸ்ஸை பிஏ கொண்டு போய் ப்ளஸ்ஸை கனெக்ட் பண்ணிடணும், என்ன கொண்டு போய் மைனஸில் கனெக்ட் பண்ணிடணும். அதே மாதிரி ரிவர்ஸ் பயாஸில்
பி டைப்பை கொண்டு போய் நெகட்டிவில் கனெக்ட் பண்ணிடணும், என் டைப்பை கொண்டு போய் பாசிட்டிவில். ஸோ இதுதான் ரிவர்ஸ் பயாஸ் சொல்லுவோம். ஸோ ரிவர்ஸ் பயாஸ் சொல்கிறப்ப நம்ம என்ன தான் கொஞ்சம் வோல்டேஜை நம்ம அதிகமாக்கிட்டே போகிறப்ப கொஞ்சம் ரொம்ப கம்மி கரண்ட், ஒரு கான்ஸ்டன்ட் கரண்ட் மாதிரி ஃப்ளோ ஆகிக்கிட்டே இருக்கும். பட் ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் பிரேக்கிங் வோல்டேஜ், பிரேக் டவுன் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் சடனாக நம்ம கரண்ட் வந்து ரொம்ப அதிகமாக வர ஆரம்பிச்சிடும். ரீடிங் ஒரு அம்மீட்டர் வச்சு நம்ம ரீடிங் மெஷர் பண்ணும்போது இனிஷியலாக ஒரு மைக்ரோ ஆம்பர் கரண்ட் வந்து கான்ஸ்டண்ட்டாக வந்துக்கிட்டே இருக்கும், வோல்டேஜ் அதிகமாக. பட் சடனாக என்ன ஆகும்னா வோல்டேஜ் கரண்ட் வந்து அதிகமாகிடும். ஓகே, இந்த கிராஃப் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ இது அதிகமாகிறதுக்கு வந்து ஜீனர் எஃபெக்ட் அண்ட் அவலான்ச் எஃபெக்ட் காரணம் அப்படின்ட்டு உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம், அப்புறமா பார்ப்போம்னு சொல்லியிருப்பேன். இன்றைக்கி அந்த கிளாஸ் தான் பார்க்குறோம், சரியா? ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குல்ல, இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி தான் நம்ம வோல்டேஜை ரெகுலேட் பண்ண போகிறோம். பிஎன் ஜங்ஷன் டயோடோட ரிவர்ஸ் பயாஸில் இருக்க இந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்றைக்கி நம்ம வோல்டேஜை கண்ட்ரோல் பண்ண போகிறோம். ஸோ எப்படி கண்ட்ரோல் பண்ண போகிறோன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம 2 விஷயத்தை வந்து படிக்கணும். ஜீனர் எஃபெக்ட்னா என்ன அண்ட் அவலான்ச் எஃபெக்ட்னா என்ன, இது ரெண்டுமே உங்களுக்கு வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இந்த 2 எஃபெக்ட்டை நம்ம படிப்போம், ஜீனர் எஃபெக்ட் அண்ட் அவலான்ச் எஃபெக்ட். Now let us start Zener effect and avalanche effect. So first வந்து Zener effect. Zener effect என்னன்னு புரிஞ்சுக்கலாம், அதுக்கப்புறமா நம்ம avalanche effect பற்றி பார்ப்போம். சரி, Zener effect கண்டிஷன்ஸ் இருக்குது. ஓகே, எப்படி எழுதணும்னு நான் சொல்கிறேன், அதை அப்படியே நான் உங்களுக்கு தமிழில் சொல்கிறத நீங்கள் வந்து இங்கிலீஷில் ஒரு பேராகிராஃப் மாதிரி எழுதணும், சரியா? Zener effectனா என்னன்னா, நம்ம பிஎன் ஜங்ஷன் டயோடு இருக்குது. ஓகே, உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பிஎன் ஜங்ஷன் டயோடில் என்ன பண்ணுவோம், நம்ம இம்ப்யூரிட்டிஸை ஆட் பண்ணுவோம். எமரைட் வரும். சூப்பர். பி டைப்பில் என்ன மாதிரி இம்ப்யூரிட்டிஸ் ஆட் பண்ணுறனால பி டைப்பில் வந்து யார் அதிகமாக இருப்பா, சார்ஜ் கேரியர். பி டைப்பில் ஹோல்ஸ் அதிகமாகிடும். என் டைப்பில் இம்ப்யூரிட்டி அதிகமாகினாக்கா எலக்ட்ரான்ஸ் அதிகமாகும். இந்த விஷயம்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ ஜீனர் எஃபெக்ட்னா என்னன்னாக்கா, இப்போ ஒருவேளை உங்களுக்கு ஒரு பிஎன் ஜங்ஷன் டயோட் கொடுக்குறேன், உங்களுக்கு அதோட இம்ப்யூரிட்டி பற்றி தெரியல. ஒருவேளை உங்கள் கையில் இருக்க பிஎன் ஜங்ஷன் டயோடில், ஓகே பிஎன் ஜங்ஷன் டயோடில் உங்களுக்கு ஒருவேளை இம்ப்யூரிட்டி அதிகமாக இருந்துச்சுனாக்கா நீங்கள் இந்த ஜீனர் எஃபெக்டை பார்க்கலாம். ஓகே, ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னா, இம்ப்யூரிட்டி அதிகமாக இருந்துச்சா என்ன ஆகும், ஞாபகம் இருக்கா? நம்ம லெக்சர்ஸ்லாம் ரெகுலராக பார்க்குறவங்களா இருந்தால் சொல்லுவீங்க, டிப்ளீஷன் லேயர் இம்ப்யூரிட்டி அதிகமாக்கினா என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? கம்மியாகிடும். டிப்ளீஷன் லேயர் வந்து கம்மியாகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து உங்கள் பிஎன் ஜங்ஷன் டயோடு இருக்குன்னா, டிப்ளீஷன் லேயர் இவ்வளோ பெருசாக இனிஷியலாக இருக்குது அப்படின்னாக்கா, நீங்கள் இம்ப்யூரிட்டிஸ் அதிகமாக்க டியூ டு ரிப்பல்ஷன் ஃபோர்ஸ் உங்களுக்கு என்ன ஆகும், இந்த டிப்ளீஷன் லேயர் வந்து இட் ஸ்டார்ட்ஸ் ரெடியூசிங் இன் சைஸ் அண்ட் வந்து இவ்வளோ கம்மியாகிடும். டிப்ளீஷன் லேயர் வந்து கம்மியாகிடும். ஓகே, அண்ட் உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொன்னால், டிப்ளீஷன் லேயர் கம்மியாகுதுன்னா என்ன அர்த்தம், இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துல நீங்கள் எலக்ட்ரான்ஸை கொண்டு வரத்துக்கு நீங்கள் ரொம்ப கம்மி எனர்ஜி கொடுத்தா போதும். புரியுதா என்ன சொல்ல வரேன்ட்டு? கம்மி எனர்ஜி கொடுத்தா பொட்டென்ஷியல் ட்ராப் இருக்குல்ல, பொட்டென்ஷியல் ட்ராப் வந்து கம்மியாகிடுச்சு. அப்போ நீங்கள் கொஞ்சம் பொட்டென்ஷியல் ட்ராப் கொடுத்தாலுமே எலக்ட்ரான்ஸ் தான் வந்து ஈஸியாக க்ராஸ் பண்ண ஆரம்பிச்சிடும், சரியா? ஸோ டிப்ளீஷன் லேயர் எவ்வளோ ஷார்ட்டாக இருக்கோ அவ்வளோ உங்களுக்கு வந்து ரிவர்ஸ் பயாஸ்ட் வோல்டேஜ் வந்து கம்மியாக தேவைப்படும், சரியா? ஸோ எலக்ட்ரான்ஸ் இப்போ ஒருவேளை உங்களோட டிப்ளீஷன் லேயர் இவ்வளோ பெருசாக இருக்குனாக்கா, இந்த இடத்துல வந்து எந்த விதமான சார்ஜுமே இருக்காது. இந்த இடத்துல எலக்ட்ரான்ஸ் இருக்குது, இந்த இடத்துல ஹோல்ஸ் இருக்குது. இந்த எலக்ட்ரான்ஸை இந்த ஹோல்ஸ் வரைக்கும் கொண்டு வரதுக்கு நீங்கள் நிறைய வோல்டேஜ் கொடுக்கணும். ஓகே, ஸோ அதை கம்மி பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணிட்டோம், டிப்ளீஷன் லேயரை லெஸ்ஸாக ஆச்சுனாக்கா நமக்கு கம்மி வோல்டேஜ்லேயே எலக்ட்ரான்ஸ் தான் ஈஸியாக ஜம்ப் ஆகிடுச்சு. ஏன்னா டிப்ளீஷன் லேயரோட திக்னஸ் கம்மி. ஓகே, ஸோ அது எலக்ட்ரானை மூவ் பண்ணுறதுக்கான எனர்ஜி கம்மி ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னாக்கா, உங்கள் எல்லாருக்குமே ஒரு சின்ன ரிலேஷன் ஞாபகம் இருக்கும், எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் நம்மளோட வோல்டேஜ்க்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். ஓகே, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ், வோல்டேஜ்க்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் இருக்க ரிலேஷன் ஈக்குவல் டு விடின்ற ரிலேஷன் ஞாபகம் இருக்கும். ஓகே, ஸோ டினா இது உங்கள் டிப்ளீஷன் லேயரோட திக்னஸ். ஓகே, அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன ஆகுது, எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஃபார்முலா மாற்றி எழுதிட்டேன், V = EDன்னு வரும். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து நம்மளோட டிப்ளீஷன் லேயரோட திக்னஸ்க்கு இன்வர்ஸாக இருக்குது. அப்போ என்ன அர்த்தம், எவ்வளோக்கு எவ்வளோ டிப்ளீஷன் லேயர் கம்மியாகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு அதிகமாக எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஜென்ரேட் ஆகும், சரியா? எலக்ட்ரிக் ஃபீல்டு அவ்வளோக்கு அவ்வளோ அதிகமாக ஜென்ரேட் ஆகும். எலக்ட்ரிக் ஃபீல்டுனா ஒன்றும் இல்லை, ஒரு லைன் தான். ஓகே, இந்த மாதிரி லைன்ஸ் நிறைய இருக்கும். ஸோ உங்கள் லேயர் வந்து கம்மியாகிடுச்சா அந்த லைன்ஸோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாகிடும். ஒரு லேயர் பெருசாகிடுச்சா அந்த லைன்ஸோட டென்சிட்டி வந்து கொஞ்சம் அதிகமாகிடும், சரியா? கரெக்டாக. ஸோ டென்சிட்டி வந்து கம்மியாக இருந்துச்சுனாக்கா, ஓகே மாற்றி சொல்லிட்டேன், டென்சிட்டி அதிகமாக இருந்துச்சுனாக்கா நிறைய எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். டென்சிட்டி கம்மியாகிடுச்சுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு கம்மியாகிடுச்சுன்னு அர்த்தம், சரியா? ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம டிப்ளீஷன் லேயர் கம்மியாகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ அதிகமாக எலக்ட்ரிக் ஃபீல்டு கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு அதிகமாக கிடைக்கிறனால என்னென்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு பிஎன் ஜங்ஷன் டயோடு சொல்லி கொடுத்தேன். இந்த மாதிரி பிஎன் ஜங்ஷன் டயோடு இருக்குது அப்படின்னாக்கா, இந்த இடத்துல எலக்ட்ரான்ஸ் அண்ட் இந்த இடத்துல ஹோல்ஸ் இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து என்னாச்சு, கரண்ட் வந்து கிடச்சிச்சு, எலக்ட்ரான்ஸ் தான் மூவ் பண்ண ஆரம்பிச்சிச்சு, கரெக்டாக? இப்போ ஒரு பாயிண்ட்க்கு அப்புறமா டிப்ளீஷன் லேயர் அட்டைன் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஆகாதுன்னு சொல்லியிருந்தேன், கோலன் பாண்ட்லாம் பிரேக் ஆகாது, அவ்வளோதான், எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும்னு சொன்னேன். ஸோ இப்போ இந்த எஃபெக்ட்னால என்ன ஆகிடுச்சு, சடனாக நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு அதிகமாகிறதுனால என்ன ஆகுதுன்னா, ஒரு எனர்ஜி தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு, கரெக்டாக இல்லையா? எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் லைக் அ ஃபோர்ஸ்.
அப்போ இவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு அதிகமாகறதுனால என்ன ஆகுதுனாக்கா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் இனஃப் ஃபார் பிரேக்கிங் த கோவலன்ட் பாண்ட். ஓகே, அந்த பாண்டட் எலக்ட்ரான்ஸ்லாம் இருந்துச்சுல்ல, அந்த பாண்டட் எலக்ட்ரான்ஸ் எல்லாம் உடைக்கிறதுக்கு இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் மோர் தென் இனஃப். ஸோ என்ன ஆகும், ஒன்ஸ் நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட வோல்டேஜ் அட்டைன் பண்ணதுக்கப்புறமா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை ரீச் ஆனதுக்கப்புறமா யுவர் எலக்ட்ரான்ஸ் கோவலன்ட் பாண்ட் ஸ்டார்ட் பிரேக்கிங் அண்ட் உங்களுக்கு நிறைய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அண்ட் ஹோல்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அண்ட் ஹோல்ஸ் கிடைக்குமோ அவ்வளோக்கு எவ்வளோ என்ன ஆகும், கரண்ட்டோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். சரியா? ஸோ ஜென்ரலாக ஒரு பிஎன் ஜங்ஷன் டயோடு எடுத்தோம்னா எப்போ வந்து நமக்கு இந்த ஜீனர் எஃபெக்ட் வரும்னு பார்த்தோம்னா ஜென்ரலாக லெஸ் தென் 4 வோல்டேஜில் நமக்கு இந்த ஜீனர் எஃபெக்ட் வரும். ஓகே, ஸோ இந்த 4 வோல்டேஜுக்கு அதிகமாக போயிடுச்சுனாக்கா நமக்கு வந்து கரண்ட் இஷ்டத்துக்கு ஃப்ளோ ஆகும். பட் இந்த 4 வோல்டேஜ் கம்மியாக இருந்துச்சுனாக்கா நமக்கு வந்து கரண்ட் வந்து என்ன ஆகும், கண்ட்ரோல்டாக இருக்கும். கரண்ட்டோட பொட்டன்ஷியல் கண்ட்ரோலாக இருக்கும். நம்ம இப்போ வோல்டேஜ் ரெகுலேஷன் பற்றி பேசுகிறனால நம்ம இன்னொரு விதத்தில் நம்ம இதை பேசலாம். ஸோ 4 வோல்டேஜ் கம்மியாக நீங்கள் ஜீனோ டயோடில், அதாவது இப்போதைக்கு நம்ம வந்து பிஎன் ஜங்ஷன் டயோடாக பார்ப்போம். உங்கள் பிஎன் ஜங்ஷன் டயோடில் ஒரு வேளை நீங்கள் 4 வோல்டேஜ் கம்மியாக கொடுத்தீங்கன்னா அந்த பிரேக் பாயிண்ட் இதுக்கு வரல. புரியுதா? இந்த பிரேக் பாயிண்ட் வந்தால் தானே கரண்ட் அதிகமாகிட்டே போகுது. ஓகே, ஸோ அந்த பிரேக் பாயிண்ட் வர வரைக்கும் நம்ம ரிவர்ஸ் பயாஸ் பண்ணோம்னா என்ன ஆகுது, ஒரு கான்ஸ்டன்ட் கரண்ட் வருது. கரண்ட் கான்ஸ்டானது என்ன, V = IR. கரெக்டாக V is directly proportional to I. அதாவது வோல்டேஜ் கான்ஸ்டண்ட்டாக, அது கரண்ட் கான்ஸ்டண்ட்டாக வருதுன்னா ஆட்டோமேட்டிக்காக வோல்டேஜும் உங்களுக்கு கான்ஸ்டண்ட்டாக கிடைக்கும். இது தானே நீங்கள் தேவைப்பட்டுச்சு. ஓகே, அப்போ ரிவர்ஸ் பயாஸில் இருக்க இந்த கான்ஸ்டன்ட் கரண்ட் ஃப்ளோ ஆகிற பாயிண்ட் இருக்குல்ல, இது வந்து ஆப்வியஸாக நமக்கு வோல்டேஜும் கான்ஸ்டன்ட் பண்ணிவிடும். நமக்கு அதுதான் தேவை. ஓகே, இந்த எஃபெக்ட் வந்து அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஜீனர் எஃபெக்ட் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம அந்த டயோடை டிசைன் பண்ணியிருந்தோம்னாக்கா எவ்வளோக்கு எவ்வளோ அந்த ஜீனர் எஃபெக்ட் அந்த 4 வோல்டேஜ் வந்து க்ராஸ் பண்ணிடுச்சுன்னா நமக்கு வந்து என்ன ஆகும், அதுக்கேற்ற மாதிரி கரண்ட் அதிகமாகிடும். ஸோ வந்து என்ன ஆகும், ஜீனர் டயோடுன்னு ஒரு விஷயத்தை இப்போ க்ரியேட் பண்ணுவோம். அப்போ வந்து நமக்கு அந்த 4 வோல்டேஜ் கம்மியாகவே கரண்ட் வந்து மெயின்டைன் ஆகும். ஓகே, ஸோ இப்போ இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக படிப்போம். ஸோ இந்த பாயிண்ட் மட்டும் எழுதிக்கோங்க. ஸோ திஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் இனஃப் டு பிரேக் டவுன் த கோவலன்ட் பாண்ட். ஸோ மோர் எலக்ட்ரான் அண்ட் ஹோல்ஸ் are generated. Okay, when breakdown effect attained before 4 voltage, then it is known as Zener effect. Okay, so Zener effect என்னன்னு கேட்டாக்க நீங்கள் இப்படி தான் எழுதணும். Okay, Zener effect happens in PN junction diode when we are having high impurity. When we are having high impurity, our depletion layer thickness will become less. As our depletion layer thickness becomes less, the voltage we need to apply for reverse bias will become less. So as a result, our electric field will be much higher. Because of this formula, V = ED formula, electric field will be much higher. This electric field will cause all the covalent bond to break and release a lot of holes and free electrons, and which causes the increase in electric current. The breaking voltage, break point in which this increase in electron happens is known as breakpoint voltage. And before this after this breakpoint voltage, Zener effect happens. Okay, so when breakdown effect attained before 4 voltage கம்மியாக இருக்குனாக்கா நீங்கள் அதை வந்து Zener effectனு சொல்லிக்கலாம். சாரி, ஆஃப்டர்னு சொன்னேன்னா பிஃபோர். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. பிஃபோர் அந்த 4 voltage கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு Zener effect இருக்குன்னு நீங்கள் சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் ஜீனர் எஃபெக்ட். ரிவர்ஸ் பயாஸில் தான் நம்ம ஜீனர் டயோடு ஒர்க் ஆகும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அதே இப்போ அவலான்ச் எஃபெக்ட் பற்றி பார்ப்போம். அதே பிஎன் ஜங்ஷன் டயோடு எடுத்துகிட்டு இந்த பக்கம் வந்து பி டைப் இருக்குது, என் டைப் இருக்குது. இதை வந்து ரிவர்ஸ் பயாஸில் கனெக்ட் பண்ணியிருக்கா. ஸோ அதனால் பிஏ கொண்டு போய் நெகட்டிவ் டெர்மினலில், என்னை கொண்டு போய் பாசிட்டிவ் டெர்மினலில். இப்போ இது ரிவர்ஸ் பயாஸாக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ அவலான்ச் எஃபெக்ட் எப்போ நடக்கும்னா, ஒருவேளை உங்கள் பிஎன் ஜங்ஷன் டயோடில் நீங்கள் இம்ப்யூரிட்டியை கம்மியாக கொடுத்துருக்கீங்க அப்படின்னா இந்த எஃபெக்ட் ஏற்படும். எப்படி ஆகும்னாக்கா, இம்ப்யூரிட்டி கம்மியாக கொடுத்தா அப்போ ஆப்வியஸாக என்ன ஆகும், டிப்ளீஷன் லேயர் வந்து அதிகமாகிடும். அமெரிட் ஆகும் டெஃபினெட்லி. ஏன் தெரிஞ்சிருக்கும். ஓகே, நான் இதை பற்றி நான் கான்செப்ட் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ டிப்ளீஷன் லேயர் வந்து அதிகமாகிடுச்சு. டிப்ளீஷன் லேயர் அதிகமாக இருக்குன்னா என்ன அர்த்தம், ஜஸ்ட் we can easily tell about from our previous knowledge. அப்போ நமக்கு நிறைய பொட்டென்ஷியல் கொடுத்தா தான் என்ன பண்ண முடியும், நம்மளால் எலக்ட்ரான்ஸை மூவ் பண்ண முடியும். சரியா? இது வந்து ஒரு விஷயம். இதோட இன்னொரு சைடில் வந்து என்ன ஆகும் பாருங்கள். டிப்ளீஷன் லேயர் வந்து அதிகமாகிடுச்சு. ஓகே, விச் மீன்ஸ் த பொட்டென்ஷியல் ஷுட் பி மோர் ஃபார் ட்ரான்ஸ்ஃபரிங் ஆஃப் எலக்ட்ரான். இது தெரிஞ்ச விஷயம் தான். ஓகே, இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ ஒரு வேளை டிப்ளீஷன் லேயர் இது, ஓகே, இது பிஎன் ஜங்ஷன் டயோடில் டிப்ளீஷன் லேயரில் இப்போ ஒரு எலக்ட்ரானில் ஏதோ ஒன்று வந்து இங்கே செட்டில் ஆகிடுச்சு. இந்த இடத்துல வந்து இப்போ நோ சார்ஜ். ஓகே, அப்போ இந்த மாதிரி இருக்கப்போ ஒரு சில சார்ஜஸ் கண்டிப்பாக இல்லை மாட்டிக்கிட்டு இருக்கும். எல்லா சார்ஜும் நியூட்ரல் ஆகாது, ஒரு சில சார்ஜ் வந்து மாட்டிக்கிட்டு இருக்கும். ஓகே, அப்படி மாட்டிகிட்டு இருக்க சார்ஜஸ்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா ஒரு எனர்ஜியை வந்து ஃபீல் பண்ணும்.
ஓகே, ஏன் ஃபீல் பண்ணோம்னா உங்களுக்கு ஒரு ஈக்குவேஷன் தெரியும், W = Q × V. அதாவது வோல்டேஜ் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு எனர்ஜியும் கிடைக்கும். அந்த சார்ஜுக்கு வந்து அவ்வளோக்கு எவ்வளோ எனர்ஜி கிடைக்கும். கரெக்டாக வோல்டேஜ் எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ அந்த சார்ஜுக்கு வந்து எனர்ஜி அதிகமாக கிடைக்கும். கரெக்டாக அப்போ என்ன ஆகும் அப்படின்னாக்கா, நம்ம சார்ஜ் பார்ட்டிகல்ஸ்க்குலாம் வந்து எனர்ஜி, எக்ஸ்டர்னல் எனர்ஜி கிடைக்கும். ஓகே, இந்த எஃபெக்ட் கொஞ்சம் வந்து காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஸோ ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஜஸ்ட் நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும் நோட் பண்ணிவிட்டு எழுதிட்டிங்கன்னா இட் வில் பி வெரி ஈஸி. அதர்வைஸ் இதை வந்து இன்ஜினியரிங் லெவலில் பார்த்தோம்னா ஆவலான்ச் எஃபெக்ட் வந்து ரொம்ப டீட்டெயிலாக போகும். அவ்வளோ டீட்டெயிலாக உங்களுக்கு தேவையில்லை. ஸோ ரொம்ப உங்களுக்கு புரிகிற லாங்குவேஜாக சொல்கிறேன், ஜஸ்ட் எழுதிக்கோங்க. ஓகே, ஸோ என்ன ஆகுது, நமக்கு இவ்வளோ வோல்டேஜ் கொடுத்த உடனே நம்ம சார்ஜ் பார்ட்டிகல்ஸ்க்குலாம் ஒரு எனர்ஜி கிடைக்குது. அந்த சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் அந்த எனர்ஜியை யூஸ் பண்ணி ஆக்சலரேட் பண்ண ஆரம்பிக்கும். ஓகே, அப்போ இந்த ஆக்சலரேஷனால் என்ன ஆகும்னா அதிகமாகிட்டு உங்களுக்கு கோவலன்ட் பாண்ட்லாம் பிரேக் ஆகும். அட் த ஹெண்ட் ஜீனர் எஃபெக்டாக இருக்கட்டும் இல்லை அவலான்ச் எஃபெக்டாக இருக்கட்டும், கோவலன்ட் பாண்டை பிரேக் பண்ணுறது தான் இதோட மெயின் டார்கெட். ஓகே, ஜீனர் எஃபெக்டில் கோவலன்ட் பாண்ட் பிரேக் ஆனதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா, நம்ம இம்ப்யூரிட்டி அதிகமாக கொடுத்ததுனால நம்மளோட எலக்ட்ரிக் ஃபீல்டு அதிகமாக ஜென்ரேட் ஆகிடுச்சு. எலக்ட்ரிக் ஃபீல்டு அதிகமாக ஜென்ரேட் ஆனால் கோவலன்ட் பாண்டை அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டே வந்து பிரேக் பண்ணிடுச்சு. அவலான்ச் எஃபெக்டில் என்ன ஆகிடுச்சுன்னா, நம்ம ஆல்தோ டிப்ளீஷன் லேயர் பெருசாகிடுச்சு, இம்ப்யூரிட்டி கம்மியாக கொடுத்தியும் டிப்ளீஷன் லேயர் பெருசானாலும் கூட அந்த வோல்டேஜ் கம்மியாக வோல்டேஜ் இருக்கிறனால டியூ டு த ரிலேஷன் தட் திஸ் அந்த சார்ஜ் பார்ட்டிகல்ஸ்க்குலாம் ஒரு எனர்ஜி கிடைக்கும். அந்த எனர்ஜி கிடச்சிச்சுன்னா இட் கேன் ஆக்சலரேட். அந்த ஆக்சலரேஷனை யூஸ் பண்ணி த கோவலன்ட் பாண்ட்ஸ் ஆர் பிரேக்ட். அந்த கோவலன்ட் பாண்ட் பிரேக் ஆனால் அகெயின் நிறைய எலக்ட்ரான்ஸ் அண்ட் நிறைய ஹோல்ஸ் க்ரியேட் ஆகும். அந்த எலக்ட்ரான்ஸ் அண்ட் ஹோல்ஸ் தான் டிராஸ்டிக் இன்க்ரீஸ் இன் கரண்ட்டுக்கு காரணம். ஓகே, ஸோ இப்போ புரியுதா, பிஎன் ஜங்ஷன் டயோடில் ரிவர்ஸ் பயாஸ் பண்ணும்போது கொஞ்ச நேரத்துக்கு எப்படி கான்ஸ்டன்ட் கரண்ட் வருது அண்ட் அதுக்கப்புறமா எப்படி டிராஸ்டிக்காக கரண்ட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா டியூ டு தீஸ் டூ எஃபெக்ட். ஓகே, இப்போ நமக்கு இது தேவையில்லை. ஓகே, பிஎன் ஜங்ஷன் டயோடோட ரிவர்ஸ் பயாஸ் ப்ராப்பர்ட்டியில் இருக்க இந்த கான்ஸ்டன்ட் கரண்ட் அட்டைன் பண்ணுற அளவுக்கு நான் ஒரு வேளை என் சர்க்யூட்டை ரெடி பண்ணிட்டேன்னா, அதாவது என்னோட பிஎன் ஜங்ஷன் டயோட நான் இந்த பாயிண்ட்டை தாண்டினா தானே எனக்கு கரண்ட் அதிகமாக போகுது. ஆனால் இந்த பாயிண்ட் வரைக்கும் எனக்கு கரண்ட் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. கரண்ட் கான்ஸ்டண்ட்டாக இருக்குன்னா வோல்டேஜும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். கரெக்டாக, அப்போ நான் என்னோட சர்க்யூட்டை நான் டிசைன் பண்ண போகிறேன். எப்படி டிசைன் பண்ண போகிறேன்னா, ஆட்டோமேட்டிக்காக நான் இவ்வளோ அதிகமாக கரண்ட்டு கொடுத்தா கூட ஒரு வேளை இவ்வளோ அதிகமாக வோல்டேஜ் அந்த பிரேக் பாயிண்ட்டை தாண்டியும் நான் வோல்டேஜ், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிரேக் பாயிண்ட் வோல்டேஜ் வந்து 10 வோல்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஒரு வேளை 280 வோல்டேஜ் கொடுத்தா கூட இது வந்து இந்த மாதிரி கரண்ட் அதிகமாக கொடுக்காத மாதிரி ஆட்டோமேட்டிக்காக ட்ராப் ஆகிடணும். ஒரு வேளை நான் வந்து 280 வோல்டேஜ் கொடுக்குறேன் அப்படின்னா, இப்போ ஒரு மிஷின், ஓகே, இந்த மிஷினில் நான் எவ்வளோ வோல்டேஜ் கொடுத்தாலும் சரி, இந்த மிஷின் எனக்கு அவுட்புட்டில் வந்து எனக்கு வந்து 10 வோல்டேஜ் தான் கொடுக்கணும். அப்போ இதுக்குள்ளே நான் ஏதோ ஒரு சர்க்யூட்டை ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். அதுதான் வந்து என்னதுன்னா ஜீனர் டயோடை யூஸ் பண்ணி நம்ம பண்ண போகிறோம் அந்த விஷயத்தை தான். ஓகே, அப்போ நம்ம வெளியே எவ்வளோ கொடுத்தாலும் சரி, அந்த ஜீனர் டயோட் வந்து அதுக்கு தேவையான வோல்டேஜை வந்து ட்ராப் பண்ணிவிட்டு மீதி இருக்க வோல்டேஜை வந்து கான்ஸ்டண்ட்டாக நமக்கு கொடுக்கும். ஓகே, ஸோ இந்த ரெண்டு எஃபெக்டை எப்படி வந்து புரிஞ்சிச்சோ அதே மாதிரி வந்து நம்ம இப்போ அடுத்து எப்படி மெக்கானிசம்னு புரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ ஜீனர் டயோடோட ஃபஸ்ட்டு சர்க்யூட் பாருங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா, ஜீனர் டயோட் எப்போவுமே ரிவர்ஸ் பயாஸில் தான் ஒர்க் ஆகும். ஓகே, அப்போ என்ன பண்ணணும்னா, ஜீனர் டயோட் ஒன்றில் உங்கள் பிஎன் ஜங்ஷன் டயோடை வந்து இப்படி வரைவீங்கள்ல, ஜீனர் டயோட ஜஸ்ட் இங்கே ஒரு டேஷ் இங்கே ஒரு டேஷ் அவ்வளோதான். ஓகே, ஸோ இதுதான் உங்களோட ஜீனர் டயோட். ஓகே, பட் இது ஒன்றும் கம்ப்ளீட் ஆகலை. இந்த சர்க்யூட் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனால் தான் இது ஜீனர் டயோட் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகும். இப்போதைக்கு ஜீனர் டயோட இப்படி தான் பிக் பண்ணுவோம். சரியா, இதை வந்து பி டைப், இங்கே இடத்துல என் டைப், ஸோ ப்ளஸ் மைனஸ் போட்டுக்கலாம். என்ன சொன்னேன், ஜீனர் டயோட் எப்போவுமே ரிவர்ஸ் பயாஸ்டாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம இன்புட் வோல்டேஜ் இருக்குது. இன்புட் வோல்டேஜ் வந்து அல்டர்னேட்டிங் கரண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் இப்படி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல ப்ளஸ் இருக்குது, அப்போ இந்த இடத்துல என்ன கனெக்டாக இருக்கணும், மைனஸ் கனெக்டாக இருக்கணும். இந்த இடத்துல மைனஸ் இருக்குது, அப்போ இந்த இடத்துல வந்து ப்ளஸ் கனெக்டாக இருக்கணும். சரியா, ஸோ இப்போ இது வரைக்கும் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இந்த இடத்துல வந்து நம்ம அவுட்புட் வச்சுருக்கோம். அவுட்புட்டில் வந்து லோட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். டங்கு ட்விஸ்ட் ஆகுது. லோட் ரெசிஸ்டன்ஸ் வந்து அவுட்புட்டில் வச்சுருப்போம். ஓகே, இங்கே மேபி உங்கள் ஃபேனாக இருக்கலாம், லைட்டாக இருக்கலாம், இல்லை உங்களோட சார்ஜராக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். இது அவுட்புட். ஓகே, இது இன்புட், இந்த இடத்துல அவுட்புட் இருக்குது. இப்போ சர்க்யூட்டில் இன்னும் ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு வேலையை பண்ண போகிறது இந்த ரெசிஸ்டர். ஓகே, இந்த ரெசிஸ்டருக்கு பேர் வந்து சீரீஸ் ரெசிஸ்டர்னு சொல்லுவோம். நம்ம வோல்டேஜ் அதிகமாக கொடுத்தா கூட அந்த ஜீனர் டயோட அந்த பிரேக் பாயிண்ட்டை தாண்டி போக விடாமல் தடுக்க போகிறது இதுதான். ஓகே, ஸோ இந்த ரெசிஸ்டருக்கு பேர் தான் சீரீஸ் ரெசிஸ்டர். பார்த்தாலே தெரியுது, ஜீனர் டயோட் கூட இது சீரீஸில் கனெக்டாக இருக்குது. ஓகே, அண்ட் இந்த ரெண்டுத்தையும் பார்த்தோம்னா இது ரெண்டும் பேரலாக இருக்குது. பேரலாக இருக்குன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு விஷயம் தெரியும், வோல்டேஜ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அப்போ ஜீனர் டயோடில் என்ன வோல்டேஜ் வருதோ அதே வோல்டேஜ் தான் இங்கே வந்து வரும். சரியா, அப்போ ஜீனர் டயோடுக்கு வரதுக்கு முன்னாடி அந்த வோல்டேஜை ஒரு ஆள் ட்ராப் பண்ணிட்டாக்கா, அப்போ அந்த வோல்டேஜ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இந்த ஜீனர் டயோட் கொடுக்கும், அதே கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் இதுக்கும் வரும். அதுதான் பேசிக் கான்செப்ட். புரியுதா? திருப்பி சொல்கிறேன், நல்லா கவனிங்க. கான்செப்சுவல் கொஞ்சம் கவனிங்க. நான் என்ன சொன்னேன் அப்படின்னாக்கா, நமக்கு தேவை கான்ஸ்டன்ட் வோல்டேஜ். ஜீனர் டயோடு கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் கொடுக்கும் எப்போ, ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு.
ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு ஜீனர் கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் கொடுக்க முடியும். ஆனால் அதை தாண்டி நிறைய வோல்டேஜ் கொடுத்துட்டோம்னா பிரேக் பாயிண்ட் அட்டைன் ஆகிடும், ஜீனர் எஃபெக்ட் அண்ட் அவலான்ச் எஃபெக்ட் வந்துடும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ஜீனர் எஃபெக்ட் அவலான்ச் எஃபெக்ட் வந்தால் தானே நீ கரண்ட் வந்து இர்ரெகுலராக கொடுப்ப. நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த ஜீனர் எஃபெக்ட் அவலான்ச் எஃபெக்டே வர விடாமல் நான் இந்த இடத்துல உனக்கு ட்ராப் கொடுக்க போகிறேன். அதுக்கு நான் யூஸ் பண்ணுற ரெசிஸ்டர் தான் சீரீஸ் ரெசிஸ்டர். அப்போ இந்த ரெசிஸ்டர் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாகுதோ வோல்டேஜ் அதை வந்து குறைச்சிட்டு நமக்கு தேவையான வோல்டேஜை வந்து ஜீனர் டயோடு கொடுக்கும். அப்போ ஆப்வியஸாக இங்கே கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் வந்தால் இங்கேயும் கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் வரும். ஓகே, ஸோ இதெல்லாம் எப்படி நடக்குதுன்றதை பார்ப்போம், பொறுமையாக பார்ப்போம், நோ இஷ்யூ. சரியா? ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா எவ்ரி டைம் வோல்டேஜ் ரிமைன். ஓகே, இதை விடுங்க, அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறமா வரேன். சரியா? இப்போ என்ன ஆகுதுன்னா திஸ் டிவைஸ் நான் என்ன சொன்னேன், ஜீனர் டயோடை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவோம், வோல்டேஜை ரெகுலேட் பண்ண போகிறோம். அதாவது வோல்டேஜை வி ஆர் கோயிங் டு கண்ட்ரோல். என்ன சொல்கிறேன்னு புரியுதா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அல்டர்னேட்டிங் கரண்ட்டில் இப்படி வேவ்ஸ் மாதிரி வருது. ஓகே, இந்த இடத்துல 0 வோல்டேஜ். ஓகே, லெட் அஸ் அஸ்யூம் இந்த இடத்துல வந்து 0 வோல்டேஜ், இந்த இடத்துல 120, இந்த இடத்துல 230, இந்த இடத்துல திருப்பி 120. இந்த மாதிரி எவ்ரி செகண்ட் என் வோல்டேஜ் வந்து மாறிக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி மாறாமல் எனக்கு வந்து கான்ஸ்டண்ட்டாக ஒரு வோல்டேஜ் வேணும். ஓகே, அதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா இந்த மாதிரி ரெகுலேஷன் பண்ணுறதை தான் நான் வந்து ஜீனர் டயோட யூஸ் பண்ண போகிறேன். ஆனால் இப்போ எல்லாருக்கும் இன்னொரு பெரிய டவுட் வந்திருக்கும், அண்ணா ரெக்டிஃபையர்னு ஒருத்தனை சொல்லி கொடுத்தீங்களே அவனும் இதே தானே பண்ணான் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா ரெக்டிஃபையர் இந்த வேலையை பண்ணலை. ரெக்டிஃபையர் என்ன பண்ணால் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் கொடுத்தோமா, ரெக்டிஃபையர் என்ன பண்ணான்னா இந்த ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டுக்கு யூனி டைரெக்ஷனல் பாசிட்டிவ் வேவும் இருக்குது, நெகட்டிவ் வேவும் இருக்குது. ஓகே, பட் ரெக்டிஃபையர் என்ன பண்ணுவோம், அந்த சர்க்யூட்டை தாண்டி வந்துச்சுன்னா உங்களுக்கு யூனி டைரெக்ஷன், அதாவது வெறும் பாசிட்டிவ் கரண்ட்டாக கொடுக்கும், இல்லை நெகட்டிவ் கரண்ட்டாக கொடுக்கும். பட் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறப்ப அதை இந்த மாதிரி ஒரே லைனில் சொல்லிக் கொடுத்துருவேன். அதாவது கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் இல்லை கான்ஸ்டன்ட் கரண்ட் வர மாதிரி உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருப்பேன். பட் ஆனால் ஆக்சுவலாக என்ன இருக்குது, எப்படி வரும் அப்படின்னாக்கா கான்ஸ்டன்ட் தான், ஆனால் யூனி டைரெக்ஷனல். ஃபார் எக்ஸாம்பிள் 230, 130லாம் இருக்குல்ல, 230 இங்கே வரும், அப்புறம் 130 வரும், அப்புறம் இங்கே வந்து 100 வரும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா இது எல்லாமே என்னது கான்ஸ்டன்ட் தான், ஆனால் யூனி டைரெக்ஷனல் தான் இருக்குது. அதாவது வோல்டேஜ் கான்ஸ்டண்ட்டாக கொடுக்கலாம், ஆனால் யூனி டைரெக்ஷன் எல்லாமே வந்து ஒரே இதில் ஒரே சார்ஜில் இருக்குது, பாசிட்டிவ்லேயே இருக்குது. ஓகே, இதுதான் ரெக்டிஃபையரோட வேலை. ஆனால் ஜீனர் டயோடு என்ன பண்ணும், இந்த மாதிரி ரேண்டமாக இருக்கிற அந்த ஒரே சைடை கூட இன்னும் ரெகுலராக மாற்றிடும். ஓகே, இதுதான் இர்ரெகுலர் வோல்டேஜ் சொல்லுவாங்க. இது வந்து என்னது இர்ரெகுலர் வோல்டேஜை ரெகுலர் வோல்டேஜாக மாற்றிடும். நீங்கள் 230 வோல்ட் கொடுத்தாலும் 6 வோல்ட் தான் வரும், 240 வோல்ட் கொடுத்தாலும் 6 வோல்ட் தான் வரும், 100 வோல்டேஜ் கொடுத்தாலும் 6 வோல்ட் தான் வரும். அந்த மாதிரி எந்த வோல்டேஜை கொடுத்தாலும் உங்களுக்கு கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் வரும். அதுதான் நம்ம ஜீனர் டயோடோட வேலை. ஓகே, ஸோ உங்களுக்கு சர்க்யூட் சொல்லி கொடுத்துட்டேன் என்னென்ன இருக்கும் அப்படின்ட்டு. ஜீனர் டயோடோட சர்க்யூட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதோட ஒர்க்கிங் பிரின்சிபல் சொல்லிட்டேன், புரிஞ்சா? ஸோ அவலான்ச் எஃபெக்ட் வந்து எப்போ ஒர்க் ஆகும்னா 6 வோல்டேஜ்க்கு மேலே, அது சொல்ல மறந்துட்டேன். ஓகே, எப்படி வந்து ஜீனர் எஃபெக்ட் வந்து 4 வோல்டேஜ் கம்மியாக வந்தால் நடந்துச்சோ அந்த மாதிரி 6 வோல்டேஜ்க்கு மேலே இருந்துச்சுன்னா அவலான்ச் எஃபெக்ட் வந்து நடக்கும். புரிஞ்சா இது வரைக்கும்? ஸோ இப்போ இதோட மெக்கானிசம் படிப்போம். மெக்கானிசம் எப்படி, ரொம்ப ஈஸி தான். சரியா? இப்போ எப்படி இந்த ஜீனர் டயோடு ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். உங்கள் எல்லாருக்கும் கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் ஒரு ஃபார்முலா சொல்லி கொடுத்துருப்பேன், V = E - IR. ஓகே, Vனா என்னது, டெர்மினல் வோல்டேஜ். இப்போ இது பேட்ரி இருக்குனாக்கா இதுதான் இந்த இப்படி மெஷர் பண்ணுற வோல்டேஜ் டெர்மினல் வோல்டேஜ். இந்த பேட்டரிக்குன்ட்டு ஒரு EMF இருக்கும், இல்லை இன்டர்னல் வோல்டேஜ் ஆஃப் அ பேட்டரி இஸ் நோன் as EMF. ஓகே, ஸோ EMF இது EMF, இது டெர்மினல் வோல்டேஜ். அண்ட் இந்த இடத்துல வந்து கரண்ட், அந்த சர்க்யூட்டில் எவ்வளோ கரண்ட் போகுதோ அந்த கரண்ட்டு. இந்த R என்னது, பேட்டரி எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குமோ அந்த R. ஓகே, ஸோ லெட் அஸ் அஸ்யூம் இந்த R வந்து கொஞ்சம் நேரத்துக்கு கான்ஸ்டண்ட்டாக வச்சுப்போம். இந்த ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து நம்ம ஜீனர் எஃபெக்ட் வந்து ஒர்க் ஆக போகுது. ஸோ எப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ டெர்மினல் வோல்டேஜ் தான் வந்து உங்களோட என்னது நீங்கள் வெளியே எடுக்க போகிற வோல்டேஜ், அவுட்புட் வோல்டேஜ் தான் உங்கள் டெர்மினல் வோல்டேஜ். இது வந்து கான்ஸ்டண்ட்டாக நமக்கு வேணும், கரெக்டாக? E தான் வந்து என்னதுன்னா உங்களுக்கு வெளியே இருந்து வர இன்புட் வோல்டேஜ். ஓகே, விச் இஸ் அல்டர்னேட்டிங். ஓகே, Iனா உங்களுக்கு வரப்போகிற கரண்ட். ஓகே, Rனா உங்களோட ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா R கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிறோம். Rோட வேல்யூ வந்து லெட் அஸ் அஸ்யூம் 10 Ω. ஓகே, அண்ட் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, நான் வெளியே வந்து கொடுக்குற வோல்டேஜ் வந்து லெட் அஸ் அஸ்யூம் ஐ எம் கிவிங் 200 வோல்டேஜ். ஓகே, ஸோ 200 வோல்டேஜ் கொடுத்தனா எனக்கு லெட்டஸ் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வெளியே வந்து 100 வோல்ட் வேணும். ஓகே, 100 வோல்ட் கான்ஸ்டண்ட்டாக வேணும். அப்போ இந்த இடத்துல 100 இருக்கணும், இந்த இடத்துல 200 இருக்கும், இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ 10. அப்போ வந்து ஆப்வியஸாக கரண்ட் வந்து என்னவாகணும், 10 ஆம்பராக இருந்தால் மட்டும்தான் நமக்கு இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். சரியா? இல்லாட்டி நீங்கள் இப்படி கூட பார்க்கலாம், 200 - 10 × 10 பண்ணனா எனக்கு என்ன கிடைக்கும், 100 வோல்டேஜ் கிடைக்கும். அதே மாதிரி இப்போ என்ன பண்ண போகிறேன், வோல்டேஜ் அதிகமாகுது. வோல்டேஜ் வந்து நான் 300 வோல்ட் வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், கரண்ட்டை வந்து நான் 20 × 10 பண்ணனா எனக்கு 100 வோல்டேஜ் வருது. இங்கேயும் 100 வோல்டேஜ், இங்கேயும் 100 வோல்டேஜ். மாறுறது யார் பார்த்தோம்னா இது ஆப்வியஸாக நம்மளோட அல்டர்னேட்டிங் வோல்டேஜ். இது மாறிக்கிட்டே இருக்குது. பட் அது கூடவே வந்து இன்னொரு வேல்யூ வந்து அதை காம்பன்சேட் பண்ணிகிட்டே வருது. இது ரெண்டும் சேமாக வந்தால் கூட
இது எதனால் இது ரெண்டும் சேமாக வருது? பிகாஸ் இது ரெண்டும் ஒன்றுத்துக்கும் காம்பன்சேட் பண்ணிக்குது. ஓகே, அப்போ என்ன ஆகுது? இது வந்து இன்புட் வோல்டேஜ், இது வந்து இந்த வோல்டேஜை மைனஸ் பண்ணுது, ட்ராப். திஸ் இஸ் ஒன் அஸ் ட்ராப். 200 வந்து என்ன பண்ணுறது? 100 வந்து ட்ராப் பண்ணிவிடுது. ஸோ அதனால் 100 வோல்டேஜ். இங்கே வந்து 300 வோல்ட் இருந்தாலும் 200 வந்து ட்ராப் பண்ணிவிடுது. ஸோ இது வந்து ட்ராப் வோல்டேஜ். இந்த இடத்துல பாருங்கள், ஒரு 150 கொடுக்குறேன், ட்ராப் ஆகிடுச்சு, கம்மி வோல்டேஜ். 200 கம்மி, 150 வோல்டேஜ். அப்போ என்ன பண்ணுது? வோல்டேஜாக 100 வோல்டேஜ் கொண்டு வரணும், இன்னும் கூட கம்மி பண்ணணும். ஸோ 5 × 10 பண்ணால் எனக்கு வந்து 100 வோல்டேஜ் கிடைக்கும். ஸோ அப்போ பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இங்கே ட்ராப் நடக்குது. ஓகே, இந்த ட்ராப் நடக்குது. இந்த ட்ராப், வோல்டேஜ் ட்ராப் யார் கொடுப்பான்னா ரெசிஸ்டன்ஸ் தான் கொடுக்கும். அந்த சீரீஸ் ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணோம்ல, அந்த சீரீஸ் ரெசிஸ்டர் என்ன பண்ணும்? இது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வோல்டேஜ் எவ்வளோ அதிகமாகுதோ அதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஆர் வேல்யூ கொடுத்துருவோம். அந்த குறிப்பிட்ட ஆர் வேல்யூ கொடுத்தாக்கா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எவ்வளோ வோல்டேஜ் கொடுத்தாலும் சரி, அதை வந்து நமக்கு தேவையான வோல்டேஜ்க்கு வந்து இது கம்மி பண்ணிடும். ஓகே, இப்படி தான் வந்து ஜீனர் டயோடு வந்து ஒர்க் ஆகுது. சரியா? சம் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஈவன் இஃப் இஎம்எஃப் இன்க்ரீசஸ், சேம் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஈவன் இஃப் இஎம்எஃப் இன்க்ரீசஸ் ஆர் டிக்ரீசஸ். ஓகே, the more we increase or decrease the input voltage, the more will be the drop. எவ்வளோக்கு எவ்வளோ, அதான் இந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா தெரியும், எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம இதை இன்புட் வோல்டேஜ் அதிகப்படுத்துகிறோமோ, சாரி ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் வந்துடுச்சு. ஸோ the more we increase or decrease the input voltage, the more will be the drop in the voltage. ஓகே, எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து இன்புட் வோல்டேஜ் வந்து அதிகமாக்குறோமோ இல்லை கம்மியாக்குறோமோ அதுக்கு ஈக்குவலாக காம்பன்சேட் பண்ணணும். நம்மளோட என்ன காம்பன்சேட் பண்ணோம்? நம்மளோட ட்ராப் அதுக்கு ஈக்குவலாக காம்பன்சேட் பண்ணிவிட்டு ஃபைனலாக நமக்கு ஒரு கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் வந்து கொடுக்க ட்ரை பண்ணும். சரியா? இப்போ இது எல்லாத்தையும் நம்ம சம்மரைஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஜீனர் டயோடுனா நீங்கள் ஃபஸ்ட் என்ன பண்ணணும்? இந்த சர்க்யூட்டை வரைஞ்சிடுவீங்க. சர்க்யூட்டை வரைஞ்சிட்டு என்ன பண்ணணும்? எழுதணும். ஓகே, ஃபஸ்ட் என்ன எழுதணும்? ரெகுலர் இரெகுலர்லேருந்து ஆரம்பிக்கணும். ரெகுலர் வோல்டேஜாக என்ன, இரெகுலர் வோல்டேஜாக என்னென்னு ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த சர்க்யூட்டை வரையணும். இதான் மெயின். ஓகே, இன்புட் சப்ளை, ஏசி கரண்ட், இந்த இடத்துல வந்து சீரிஸ் ரெசிஸ்டர், இந்த இடத்துல நம்மளோட ஜீனர் டயோடு இருக்கும், இந்த இடத்துல வந்து லோட் ரெசிஸ்டர் இருக்கும். அதுக்கப்புறம் எப்படி எழுதணும்னா, ஒருவேளை நம்ம இன்புட் வோல்டேஜ் வந்து அதிகமாக இருக்குது, அப்போ என்ன அர்த்தம்? இந்த இடத்துல இன்புட் வோல்டேஜ் வரும்போது இந்த இடத்துல இருக்க சீரிஸ் ரெசிஸ்டர் வந்து எவ்வளோ ட்ராப் தேவையோ அவ்வளோ ட்ராப், ரெசிஸ்டரோட வேல்யூ என்னதுடா? குறைக்கிறது தானே, அதுதான். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் இன்புட் அதிகமாக கொடுக்குறீங்கன்னா, நம்ம இந்த இடத்துல ரெசிஸ்டருக்கு ஒரு குறிப்பிட்ட வச்சுருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு வந்து இப்போ 6 வோல்டேஜ் வந்து நமக்கு இது வரணும், கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் வரணும் அப்படின்னா இந்த ஜீனர் டயோடு வந்து 6 வோல்டேஜ் தான் இருக்கும். ஓகே, அப்போ இது 6 வோல்டேஜ் இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த ரெசிஸ்டர் டிசைனாக இருக்கும். ஓகே, இந்த ரெசிஸ்டரை தாண்டி அதிகமான வோல்டேஜ் வராமல் இந்த ரெசிஸ்டர் வந்து பாதுகாக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ரெசிஸ்டரோட வேல்யூ இருக்கும். அப்போ இங்கே எவ்வளோ தான் அதிகமாக வந்தாலும் இந்த இடத்துல வந்து என்ன ஆகும்? ஐஎஸ் அதிகமாகும். ஐஎஸ் அதிகமானால் ஆட்டோமேட்டிக்காக வோல்டேஜ் ட்ராப் நடக்கும். அந்த வோல்டேஜ் ட்ராப் நடந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஒரு கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் வரும். அந்த கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் தான் இங்கேயும் உங்களுக்கு வரப்போகுது. ஒருவேளை இன்புட் கரண்ட் வந்து இன்புட் வோல்டேஜோ இன்புட் கரண்ட்டோ டிக்ரீஸ் ஆச்சுனாக்கா இது ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிடும். இதை வந்து ஆட்டோமேட்டிக்காக அதை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணும்? நமக்கு வோல்டேஜ் வந்து ட்ராப், அந்த வோல்டேஜோட ட்ராப், ஐ மீன் புரியுதா? ட்ராப்னால் அந்த -10 × 10 பண்ணோம்ல, இந்த ட்ராப் வந்து கம்மியாகிடும். இது கம்மியாச்சுன்னா இதுவும் கம்மியாகிடும். சரியா? அதுக்கேற்ற மாதிரி கம்மியாகிட்டு ஃபைனலாக உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மட்டும் வெளியே வரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் வந்து நமக்கு எவ்ரி டைம் வோல்டேஜ் இஸ் ரிமைனிங் கான்ஸ்டன்ட். புரிஞ்சா? ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் ஜீனர் டயோட் கான்செப்ட். ஓகே, ஸோ வித் திஸ் இந்த டாபிக் முடியுது. நாளைக்கு வந்து புது டாப்பிக்லேருந்து நம்ம ஆரம்பிப்போம். சரியா? ஒருவேளை புரியலன்னா என்ன புரியல அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம். இல்லை எல்லாம் புரிஞ்சிருந்துச்சுன்னா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்லேயும் சொல்லலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ கிரேட் டே. குட் பை.